ஒரு ஜாதகத்தில் சந்திரன் குரு சேர்ந்துச்சு அப்படின்னாலே நல்ல ஒரு கோடீஸ்வரனான வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது இல்லாதவங்க என்ன செய்யலாம்? அப்போ வாழவே கூடாதான்ற போது இந்த மாதிரி பதார்த்தங்கள் செஞ்சு வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது அந்த கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் எல்லா பண்டிகையிலையும் இனிப்பு கண்டிப்பாக இருக்கும். இனிப்பு வந்து குரு தனகாரகன், ஜோதிடத்தில் தனக்கார. அதனால தான் இனிப்பை வச்சு கும்பிட்றோம். அதில் வந்து நம்ம முறை தான் வந்து பெஸ்ட். இப்போ வந்து நீங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்டு வைப்பாங்க, மைசூர் பாக்கு. நம்ம முறை என்ன, நம்ம கையாலேயே செஞ்சு அதிரசம், முறுக்கு இதெல்லாம் நம்ம கையால் செஞ்சு வச்சு கும்பிட்றது வந்து அது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் நம்மளோட பாரம்பரியமே அதுதான். பொங்கல் வந்துருச்சா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அந்த காய்கறி. அந்த சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வகையான ஒரு அச்சரம், நம்ம நினைக்கிறத பழிச்சு கொடுக்கக்கூடியது தான் அந்த பதார்த்தம். ஓகே. இப்போ இன்னொன்று சொன்னீங்கல்ல 21 அப்படின்னு சொல்லிட்டு, 21 நாள் விரதம், 21 எண்ணிக்கை அப்படின்னீங்களா? அது ஏன் 21? அதாவது அந்த நாள் கணக்கு வச்சு எடுக்கப்பட்டது தான் அந்த விஷயம், 21 நாள். ஸோ இப்போ இருக்கக்கூடியவங்க உடல்நிலை, ஆரோக்கியம் அப்படி பார்க்கும்போது சிலர் 11 நாள் எடுப்பாங்க, சிலர் 3 நாட்கள் எடுப்பாங்க, சிலர் ஒரே நாள் அந்த நாள் மட்டும் எடுப்பாங்க. ஆனால் பார்வதி உட்கார்ந்து எடுத்த விரதம் வந்து 21 நாள். 21ன்றது ரெண்டும் ஒன்று, ஒரு சந்திரனும் சூரியனும், அம்பாலும் சிவனும் கூட்டினீங்கன்னா குரு மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அந்த எண்ணிக்கையும் அதில் சேர்ந்தது. ஓகே. இப்போ இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நமக்கு பலன் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம், எப்பேற்பட்ட கர்மாவும் வீரியத்தை குறைச்சி கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த திருமண தடை, இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். உடனே சொல்லுவாங்க, நான் இந்த வருஷம் இருந்துட்டேன், நல்லாயிட்டேன் நான். உங்கள் மனசை பக்குவப்படுத்தி, அதாவது இதை கொஞ்சம் சயின்ஸாக கொஞ்சம் போனோன்னாக்கா, விரதம்ன்றது மனசை பக்குவப்படுத்தி கொடுக்கறது தான். நரகாசுரன் செத்துட்டா, அதனால நம்ம தீபாவளி கொண்டாடுறது வந்து என்ன கணக்கு இது சொல்லுங்களேன்? அவன் அரக்கனை அழிச்சிட்டாங்க, வரம் கேட்டுட்டான் நம்ம. ஆனால் ஐப்பசி மாதம் அமாவாசை எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்குன்னு உண்டான ஒரு விதிக்கப்பட்டது தான் இது. இதை நீங்கள் சயின்ஸாக போனீங்கன்னாக்கா இந்தந்த காலகட்டம் இந்தந்த உணவை எடுத்துக்கணும், இந்தந்த காலகட்டம் இப்படி. அப்போ விரதம்னு எடுக்கும்போது நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறது, இப்படி தான் இருக்குது வாழ்க்கை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத பொறுமை நிதானத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு, என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு சொல் பேச்சு கேட்காது, அடத்தோட உச்சத்தில் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி செய்யும் போது ஒரு மெடிடேஷன், தன்னை மீறின ஒரு இது. அதுனா விரதம்னா என்னென்னா, காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தால் 6 மணிக்கு சாப்பிடுவோம், விரதம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அந்த விரதம்ன்றது வந்து நம்ம உடம்பை பக்குவப்படுத்துறதும் இல்லாமல் ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சீர்படுத்தி கொடுக்கறது தான். இப்போ சுகர் இருக்கிறவங்க அந்த விரதம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே கேடு தான் அந்த விரதம்.